எப்பவுமே மீன் குழம்பு, மீன் ஃப்ரை அந்த மாரிலாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஒரு வாட்டி இந்த மாரி மீன் தொக்கு ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா அட்டகாசமா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அது கடாயில 4 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, வெந்தயம், இடிச்சு வச்சிருக்க பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பில போட்டு நல்லா பொரிய விடுங்க. ஒரு நீட்டு வாக்குல கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயத்த கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி, தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்க விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதங்க விடுங்க. தக்காளி, வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா தூள் ஆட் பண்ண போறோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிட்டு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம கரைச்சு வச்சிருக்க புளி தண்ணி எடுத்து ஊத்திக்கோங்க. கொஞ்சமா ஊத்துங்க. நெறையா ஊத்த தேவையில்ல. ஏன்னா குழம்பு மாரி ஆயிடும். ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சிருக்க மீன் எடுத்து போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட்டு மூடி 5 to 10 மினிட்ஸ் மீன் வேக விடுங்க. மீனும் வெந்துரும். எண்ணெயும் பிரிஞ்சு தொக்கும் நல்லா வந்துரும். இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா டேஸ்ட்டா இருக்கும். சுட சுட ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னா சும்மா டேஸ்ட்டா இருக்கும். தோசைக்கும் நீங்க தொட்டு சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.